வணக்கம், நல்லா இருக்கீங்களா? போன வீடியோவில் நம்ம சத்து மாவில் என்னென்ன பொருள் கலந்துருக்கோன்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பொருள் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய பொருள் தான். இருந்தாலும் இந்த நம்ம சுண்டல், சோளம், பாசிப்பயிறு இந்த மாதிரி பயிறு வகைகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம திரண்ட பொருளாக அதில் போடணும். திரண்டா பொருளாக போடுறப்ப தான் நமக்கு சத்துமாவு உள்ள எனர்ஜி நம்ம உடம்புக்கு சேரும். அது எப்படின்னா, நீங்கள் சில பொருள்லாம் முளைக்கட்டி சாப்பிடுவாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த முளைக்கட்டி சாப்பிட்றப்போ அந்த முளைக்கட்டி வரணும். முளைக்கட்டி வந்தால் தான் அது திரண்ட பயிர்னு அர்த்தம், திரண்ட சுண்டல்னு அர்த்தம், திரண்ட சோளம், கம்பு, கேப்பைன்னு அர்த்தம். அது மாதிரி நம்ம சாப்பிடுங்கிறப்ப தான் அதில் உள்ள புரோட்டீனெல்லாம் நம்ம உடம்புல நம்ம எதுக்காக சாப்பிட்றோமோ அது நமக்கு சென்றடையும். ஆகவே தயவுசெய்து சத்து மாவு தானியம் வாங்கி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி திரண்ட பொருளாக வாங்கி செஞ்சிங்கன்னா நம்ம கிடைக்கிற எனர்ஜி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.